ஓம் ஸ்தாபகாய ச தர்மஸ்ய சர்வதர்மஸ்வரூபிணே அவதார வரிஷ்டாய ராமகிருஷ்ணாய தே நமः. ஜனனீம் சாரதாம் தேவீம் ராமகிருஷ்ணம் ஜகத்குரும் பாதபத்மே தயோ ஸ்ரித்வா பிரணமாமி முகுர்முகுர். நமஸ்ரீயதிராஜாய விவேகானந்த சூரயே சச்சிசுகஸ்வரூபாய சுவாமினே தாபகாரினே. ஓதாதே கலைகள் எல்லாம் உள்ளவாறு உணர்ந்தாய் போற்றி. மாதாவாய் மனைவி தன்னை மதித்தமை துறவி போற்றி. வேதாந்த குருவாம் சுவாமி விவேகானந்தருக்கே போதாந்தம் அருள் ராமகிருஷ்ணனே போற்றி போற்றி. துறவு தூய்மை நோன்பு தீரம் வாய்மை அன்பு அறிவு அமைதி இன்பு அனைத்து முற்றி நின்ற நிறைவுதான் ராம கிருஷ்ணநாதனாகும். அரிக அரிக நெஞ்சே அவனை ஏத்து நெஞ்சே. மறைகளின் முடிவில் நின்ற மாபெரும் உண்மை எல்லாம் அறிவிலாச் சிறுவர் கூட அறிந்தனுபவிக்குமாறு நிறை நிகர் சொற்கள் கொண்டு நயமிகும் உவமை சேர்த்து திறமுடன் உரைத்த செம்மல் ஸ்ரீராமகிருஷ்ணன் வாழ்க. முத்து நிறை தந்தங்காட்டி முறுவலில நிலவு காட்டும் புத்தி மனம் புகுத மாட்ட பூரணத்தின் பொலிவு காட்டும் சித்திரமென் முகமும் காட்டி சேவடிகள் துலங்க காட்டி இத்தருணம் எளியே நெஞ்சில் எழுந்தருள்வாய் ராமகிருஷ்ணா. இத்தருணம் எளியே நெஞ்சில் எழுந்தருள்வாய் ராமகிருஷ்ணா. ராமகிருஷ்ணனுடைய வாழ்க்கை சம்பவத்திலிருந்து ஒரு சிலர் பார்ப்போம். உங்களுக்கெல்லாம் தெரியும், ஔவையார் முருகன். ஔவையார்கிட்ட முருகர் கேட்குறாரு, பெரியது என்ன இந்த உலகத்தில், பெரியது என்னன்னு கேட்குறாங்க. முருகர் கேட்குறாரு, பெரியது என்ன? அதுக்கு ஔவையார் சொல்கிறாங்க, தொண்டர் தம் பெருமையே எல்லாவற்றையும் பெரியது. தொண்டர்னா அடியவர்கள், சாதுக்கள், இவங்க தான். அப்புறம் ஔவையார் சொல்கிறாங்க, பெரிது பெரிது புவனம் பெரிது. இந்த உலகம் பெருசாக இருக்குது, பறந்து விரிஞ்சிருக்குது. ஆனால் இந்த உலகத்தை படைச்சது யார்? உலகத்தை யார் படைச்சாங்க தெரியுமா? நான்முகன் பிரம்மா. பிரம்மா தான் இந்த உலகத்தை படைச்சிருக்காரு. அந்த பிரம்மா எங்கிருந்து வந்தாரு, எங்க இருக்காரு தெரியும் உங்களுக்கு? ஸ்ரீமன் நாராயணனுடைய நாபி கமலத்துல, தொப்புள் கொடியிலிருந்து அவர் வந்தார். கோயிலெல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த ஸ்ரீமன் நாராயணன் ஆதிசேஷன்கிற படுக்கையில படுத்திருக்காரு. அந்த ஆதிசேஷன் யாரு? ஆதிசேஷன் பார்வதி, உமையவளுடைய இந்த பெருவிரல் மோதிரம். அந்த உமையவள் பார்வதி இறைவனுக்குள்ள அடங்கியிருக்காங்க, ஒடுங்கி இருக்கிறாங்க, இறைவனுக்குள்ள அடங்கி. அந்த இறைவன் யாருடைய, எங்க இருக்கிறாரு அந்த இறைவன்? தொண்டர்கள் உள்ளத்திலே, அடியவர்கள் உள்ளத்துல இருக்கிறார். ஆகவே யார் பெரியவர்னா தொண்டர் தம் பெருமை சொல்லவும் பெரிதே அப்படின்னு ஔவையார் சொல்றாங்க. இதை இதே சம்பவம் ராமகிருஷ்ணருடைய அமுதமொழிகளிலும் இருக்கிறது, நீங்க பார்க்கலாம். குருதேவர் ஒரு பக்தர்கிட்ட கேட்கிறாரு, எல்லாவற்றையும் விட பெரியது என்ன அப்படி, அந்த சம்பவத்தை சொல்லுங்களேன் அப்படின்னு ஒரு பக்தர்கிட்ட, ஈஷான்கிற ஒரு பக்தர்கிட்ட கேட்குறாரு ராமகிருஷ்ணர். அப்போ அந்த பக்தர் சொல்கிறாரு, இந்த பூமி தான், இந்த உலகம் தான் எல்லாத்த விட பெருசு. இந்த உலகத்தை விட பெருசு என்னன்னா கடல். இந்த பூமியில் 3 பங்கு கடல் சூழ்ந்திருக்குது. இந்த உலகத்தில், இந்த பூமியில் 1/4 பங்கு தான் நிலப்பரப்பு.
ஆகவே கடல் பெரியதுன்னு சொல்கிறாங்க. இந்த கடலை விட பெரியது என்ன? ஆகாயம். மேலே பாருங்க, ஆகாயம், வானம். அது எவ்வளோ தூரம் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. பறந்து விரிஞ்சு போயிட்டுருக்கு, இன்ஃபினிட். அதுக்கு ஒரு எல்லையே இல்லை. அதுக்கு ஒரு ஸ்டோரி, கதை தெரியுமா உங்களுக்கு? இந்த பூமியை, ஆகாயத்தை, அதுக்கு இன்னொரு சொல்கிறாரு. இப்போ இந்த மகாவிஷ்ணு இந்த உலகத்தை 3 அடி அளந்துடுறாரு. மகாவிஷ்ணு முதல்ல ஆகாயத்துக்கு 1 அடி காலில் மேலே அப்படியே தூக்குறாரு, அதை அளந்துடுறாரு. வாமனன்கிறவர் உடைய கதை அது. மகாவிஷ்ணு 1 அடியில் இந்த பூமியை அளந்துட்டு அடுத்தது ஆகாயம். அடுத்த 3வது அடி எங்கே வைக்கிறது? அந்த வாமனுடைய தலையில் வைக்கிறாரு விஷ்ணு. அந்த மாதிரி 3 அடி 3 உலகங்களையும் அளந்துடுறாரு அவர். அந்த அப்படிப்பட்ட இந்த உலகத்தை அளந்த அந்த விஷ்ணுவினுடைய பாதம் எங்கே இருக்குன்னா, அந்த பக்தனுடைய, அந்த சாதுவனுடைய இதயத்தில் இருக்குது. அந்த அடியவர்களுடைய இதயம்தான் பெருசு அப்படின்னு சொல்றாரு. நமக்கு எல்லாருக்குமே இந்த அகங்காரம் இருக்குது. நான்கிற எண்ணம் அகங்காரம். அதுக்கு ஒரு கதை சொல்றாரு ராமகிருஷ்ணர். வைகுண்டத்தில் விஷ்ணு இருக்கிறாரு, மகாலட்சுமியும் இருக்கிறாங்க. அப்பொழுது ஒரு சத்தம் கேட்குது பூமியில். வைகுண்டத்தில் அவங்களுக்கு காது கேட்குது, இங்கே என்ன செய்கிறாங்கன்னு தெரியுது. ஒரு பக்தர் ஒரு பக்தனை ஒரு பக்தர் நடந்து போயிட்டு இருக்கிறாரு. அவர் நடந்து போகும்போது வண்ணான் துணி துவைக்கிற வண்ணான் துணியெல்லாம் காய போட்டிருக்காரு. அப்போ அந்த துணி மேலே அவர் கால் பட்டிருக்கு தெரியாமல். உடனே அந்த வண்ணான் அந்த பக்தரை அடிக்க போகிறான். அப்போ இவர் சரி, உடனே நம்முடைய பக்தரை அடிக்க போகிறாங்களே அப்படின்ட்டு மகாவிஷ்ணு விடியறாரு இந்த பூமிக்கு. இதிலிருந்து வைகுண்டத்திலிருந்து வேகமாக வந்துடுறாரு. மகாலட்சுமி பார்க்குறேன், ஏன் திரும்பி வேகமாக போகிறாரு அப்படின்னு. போயிட்டு கொஞ்சம் நேரத்தில் திரும்பி வந்துடுறாரு மகாவிஷ்ணு. ஏன் திரும்பி வந்துட்டீங்க சுவாமிஜி அப்படின்னு மகாலட்சுமி கேட்குறாங்க மகாவிஷ்ணுவை. நான் போய் அவரை என்னுடைய பக்தனை காப்பாற்றுறதுக்கு தான் போனேன். ஆனால் அங்கே போன பிறகு அந்த வண்ணான் அவர் அடிக்க போகிறாரு. இவரும் அவரை அடிக்கிறதுக்கு இன்னொரு கல்லையோ இதை எடுத்து அவர் அடிக்க போகிறாரு. அப்போ உடனே விஷ்ணு வந்துடுறாரு. அவனை பக்தனை காப்பாற்றுறதுக்கு தான் போகிறாரு. ஆனாலும் அந்த பக்தன் அவரும் கோபத்தில் ஒரு கல் எடுத்து அவரை தாக்க போகிறாரு. அப்போ சொல்கிறாரு, அது என்ன எதை காமிக்குதுன்னா, நாம் முழுமையாக கடவுளை சரணாகதி அடைய வேண்டும், சரணடைய வேண்டும். அப்போ நமக்கு அகங்காரம் இருக்கிறதுனால தான் நம்ம இவ்வளோ அடி வாங்குகிறோம். அதனால் அந்த அகங்காரத்தை நாம் போக்கணும். அதுக்கு தான் அந்த ஒரு சின்ன சம்பவம் சொல்கிறாரு. அடுத்தது விபீஷணன். விபீஷணன் உங்களுக்கு எல்லாம் தெரியும், ராமாயணத்தில் வர்ற ஒரு பாத்திரம். அவர் அங்கே அயோத்தியாவில், அதாவது வடநாட்டில் தான் நடக்கிற ஒரு சம்பவம். அதாவது ஒரு பேர் யுதிஷ்டிரர், மகாபாரதத்தில் வர்ற யுதிஷ்டிரர். அவருக்கு அவர் ஒரு ராஜசூய யாகம் நடத்துகிறாரு. அப்போ யாகம் நடத்துகிறப்ப எல்லா அரசர்களும் அவருக்கு ஒரு மரியாதை செலுத்துகிறாங்க. பக்கத்தில் இருக்கிற நாடுகளில் இருக்கிறவங்களாம். ஒரு பெரிய யாகம் நடத்தினார் யுதிஷ்டிரர், தர்மன். அப்போ மற்ற எல்லா நாட்டு அரசர்களும் வர்றாங்க. மரியாதை செலுத்துகிறப்ப அவரை உட்கார வச்சு ஒரு சிம்மாசனத்தில் அமர வைத்து அவருக்கு எல்லாம் வீழ்ந்து எல்லோரும் வணங்குறாங்க. அந்த சமயத்தில் இவர் தெரியும், விபீஷணன் அவரை வணங்கலை. ஏன்னா, நான் ஸ்ரீமன் நாராயணனை தான் வணங்குவேன், வேறு யாருக்கும் நான் தலை வணங்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு.
உடனே இதை பார்க்குறாரு. அப்போ கிருஷ்ணரும் இருக்கிறாரு. கிருஷ்ணர், பகவான் கிருஷ்ணர் அங்கே நிற்கிறாரு. உடனே கிருஷ்ணர் என்ன செய்கிறாரு, அவர் சிம்மாசனத்தில் யுதிஷ்டிரர் உட்கார்ந்துருக்காரு. இவர் கிருஷ்ணரும் போய் அவர் சாஷ்டாங்கமாக நெடுஞ்சான்கிட்டே விழுந்து வணங்குறாரு. அவரை வணங்கின உடனே இதை பார்த்த உடனே விபீஷ்ணர் வந்து அவரும் அந்த தலை மகுடம்லாம் வச்சுருக்காரு. அப்படியே அவரும் யுதிஷ்டருக்கு வீழ்ந்து வணங்குறாரு. அப்போ இவருடைய பக்தி, கிருஷ்ணரே அவர் வணங்குறப்ப நான் வணங்கக்கூடாதா அப்படின்ட்டு அவர் மீண்டும் அவரை யுதிஷ்டருக்கு வீழ்ந்து வணங்குறாரு. அந்த பக்திங்கிறது நமக்கு தேவை. பயன் எண்ணாமல் உழைக்கச் சொன்னால் பக்தி செய்து பிழைக்கச் சொன்னால் அப்படின்னு பாரதியார் ஒரு பாட்டில் சொல்கிறார். இந்த கலியுகத்தில் நமக்கு என்ன வேணும்? பக்தி மார்க்கம், பாத் ஆஃப் டிவோஷன் நிறைய இருக்குது. ஞான யோகம், கர்ம யோகம், இப்படி பல யோகங்கள் இருக்குது. அதில் வந்து இப்போ இந்த கலியுகத்தில் அன்னத்தை சார்ந்திருக்கிறோம். நம்மளாம் சாப்பாடு சாப்பிடலாம் நம்மளுக்கு உடம்பு பலவீனம் ஆகிடும். அதனால் இந்த உலகத்தில் வந்து நாம் ஒரு பெரிய சாதனை பண்ண வேண்டாம் இந்த ப்ரெசண்ட் ஏஜில். அதனால் அவர் வந்து பக்தி மார்க்கத்தில் இறைவனை வணங்கணும், ஜெபம் செய்யணும். பக்தி வழியில் நாம், பக்தி மார்க்கம் தான் எளிமையான வழி அப்படின்னு ராமகிருஷ்ணரே சொல்கிறாரு. அந்த பக்தி வழியில் நாம் போனோமா நமக்கு எல்லா விதமான இதுவும் கிடைக்கும். பெரிய சாதனைகள்லாம் நம்ம செய்ய வேண்டாம். இறைவனுடைய நாமத்தை பாடுறோம். இப்போ நீங்கள்லாம் நான் நாம வழி பாடுறப்ப நீங்களாம் கை கட்டி பாடினீங்க இல்லையா? இப்போ ஒரு மரத்தில் நிறைய பறவைகள் இருக்குது. அந்த மரத்துக்கு அடியில் நீங்களாம் போய் நின்று கை தட்டினா என்னாகும்? பறந்துடும். அந்த மாதிரி கடவுளுடைய பெயரை வந்து நாம் பாடும்போது கை கொட்டி தட்டி பாடணும்னு ராமகிருஷ்ணன் சொல்கிறாரு. அப்படி பாடும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம உள்ளத்தில் இருக்கிற பாவங்கள், தீய எண்ணங்கள், அழுக்கு இதெல்லாம் அகன்றுவிடும். அதனால் இறைவனுடைய நாமத்தை கைகொட்டி பாடணும்னு ராமகிருஷ்ணன் சொல்கிறாரு. இன்னொரு ஒரு சம்பவம், விபீஷணன் வந்து அரசனாக இருக்கிறாரு இலங்கையில் அரசனாக இருக்கும்போது அங்கேருந்து அவர் கடலில் இன்னொரு பக்தர் கடல் மூலமாக இங்கே இந்தியாவுக்கு இடத்துக்கு போகிறாரு. அப்போ விபீஷணன் என்ன செய்கிறார் தெரியுமா? ஒரு இலையிலேயே ஒரு பேப்பரில் ராமருடைய பேரை எழுதி அவர்கிட்ட கொடுத்துட்றாரு. இந்த இதை உன்னுடைய பேக்கெட்டில் வச்சுக்கோ, நீ வந்து கடல் மேலேயே நீ அந்த தண்ணியிலே நடந்தே போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஒரு கண்டிஷன், அந்த பேப்பரை நீ பிரித்து பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. கடலில் நீ தண்ணி மேலேயே நடந்து போகலாம், கடல்லே நேராக நடந்து போகலாம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ நடந்து போய்கிட்டே இருக்கிறாரு. அது வந்து ஒரு நம்பிக்கை தான். நம்பிக்கை நம்மிடத்தில் நம்பிக்கை, பிறகு கடவுளிடத்தில், இதுவே மகிமை பெறுவதன் ரகசியம் சொல்கிறார் சுவாமிஜி. அப்போ கடல் மேலே அந்த ஒருத்தர் அவர் நடந்து போயிட்டுருக்கிறப்ப அவருக்கு பாதி தூரம் போயிடுறாரு. அப்போ அவருக்கு மனசில் ஒரு எண்ணம் வருது, அதில் என்ன எழுதியிருப்பார் அந்த பேப்பரில் அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு அந்த பேப்பரை திறந்து பார்க்குறாரு. அதில் ராமருடைய நாமம் எழுதியிருக்குது. ஓ அவ்வளோதானா அப்படின்னு நினச்சிட்டு சொன்ன அடுத்த நிமிஷமாக அந்த தண்ணியில் மூழ்கிடுறாரு அந்த கடலில். ஸோ அந்த நம்பிக்கை வேண்டும். குரு சொல்கிற அந்த நம்பிக்கை தான், தன்னம்பிக்கை வேணும். அதே சமயம் கடவுளிடத்தில் நம்பிக்கை நம்மிடத்தில் நம்பிக்கை, பிறகு கடவுளிடத்தில் தன்னம்பிக்கை இருக்கணும். இப்போ வந்து விவேகானந்தர் வந்து அமெரிக்காவுக்கு போனார். அங்கே லண்டன், ஐரோப்பாவில் பல கண்ட்ரி இருக்குது. யூரோப், ஸ்பெயின், பிரான்ஸ், ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து, இப்படின்னு பல சின்ன சின்ன நாடுகள்லாம் இருக்குது. அங்கெல்லாம் போயிருக்காரு. அங்கே இருக்கிற உங்களை மாதிரி சிறுவர்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட விவேகானந்தர் அவர்கிட்ட ஏதாவது கேட்டால் உன்னால் இந்த செயலை செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டால், எஸ் நான் பண்ண முடியும், ஐ கேன் டூ அப்படின்னு சொல்லுவேன். ஐ கேன் டூ எனி திங், ஐ எம் இங்கிலீஷ் பாய், ஐ கேன் டூ எனி திங் எவ்ரி திங் அப்படின்னு சொல்லணும்.
அந்த தன்னம்பிக்கை நம்ம மக்களுக்கு இல்லை அப்படின்னு விவேகானந்தர் சொல்கிறார். ஸோ அந்த தன்னம்பிக்கை இருக்கனால்தான் அவங்க எல்லா செயல்களையும் செய்ய முடிஞ்சது. ஆகவே அந்த தன்னம்பிக்கை நமக்கு ஒவ்வொருவருக்கும் வேண்டும் என்று விவேகானந்தர் சொல்கிறாரு. அந்த விபீஷணனுடைய அந்த சம்பவம் மாதிரி. அது இல்லாமல் இப்போ நாம் எப்பொழுதும் கடவுளுடைய பேரை சொல்லிகிட்டே இருக்கணும். நடந்து போகிறோம், படுத்திருக்கிறோம், உட்கார்ந்துருக்கிறோம், எல்லா நேரத்துலையும் இறைவன் நாமத்தை சொல்லணும்னு ஒரு மகான் அபிராமி பட்டர், உங்களுக்கெல்லாம் இப்போ தெரியும், அபிராமி அந்தாதி படிச்சிருப்பீங்க. அந்த அபிராமி அந்தாதியில் ஒரு பாடல் வருது. நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை, என்றும் வணங்குவது உன் மலர்த்தால், எழுதாமறையின் ஒன்றும் அரும்பொருளே அருளே இமயத்து அன்றும் பிறந்தவரே அழியாமுத்தி ஆனந்தமே அப்படின்னு அந்த பாட்டில் அவர் எப்பயுமே கடவுளை நின்றும் இருந்தும், நின்றுட்டுருக்கிறப்பையும் அவர் மனசுக்குள்ளே அந்த தேவியே நினச்சிட்ருக்கிறாரு. அவர் கொஞ்ச நேரம் படுத்திருக்கிறார் பெட்டில், அப்பயும் அந்த நாமத்தை, அம்பிகையின் நாமத்தை சொல்கிறாரு. நடந்து போகிறப்பையும், நீங்களாம் நடந்து போகிறீங்க, ரோட்டில் ஸ்கூலுக்கு போகிறீங்க, மற்ற இடத்துக்கு போகிறீங்க, அப்போ மனசுக்குள்ளே அந்த இறை நாமத்தை நாம் சொல்லணும்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி இந்த கலியுகத்தில் அந்த ஜபாத் சித்தி, அதாவது சாரதா தேவியை சொல்கிறாங்க, ஜபாத் சித்தி, ஜபம் செய்கிறதுனாலேயே நமக்கு அந்த இறைவனுடைய அனுகிரகம் அது நமக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம மனசு மனங்கிறது எப்பயும் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும், அலைபாயுது. ஆனால் இறைவன் அந்த மாதிரி படைச்சிட்டாரு. இந்த உலகத்தில் மனசை அலைபாயிறது தான், இயல்பானது தான். ஆனால் அந்த மனசை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டாட முடியும்னு சொல்கிறாரு. அதுக்கு தான் இந்த மனம் எங்கே வேண்டுமானாலும் எந்த திசையில் வேண்டுமானாலும் செல்லட்டும், ஆனால் உன்னுடைய நான் அந்த ஜபம் செய்கிறத நிறுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. யூ மஸ்ட் கோ ஆன் வித் யுவர் ஜபா வாட் எவர் டைரக்ஷன் த மைண்ட் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஆகவே நம்ம மனசு அலைபாயிறது தான், ஆனால் மனசுக்குள்ளே நம்ம இறை நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ நமக்கு எல்லாமே கிட்டும். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து. இப்பொழுது